சுரேஷ் அழகுமதி கிட்ட, அழகுமதி நீ பேசவே வேண்டாம், எங்க பேச்ச நீ கேட்கலைன்னா அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல நீ இருக்கணும். மதி மலர்கிட்ட, மலரக்கா நீங்க இந்த வீட்டுல ரொம்ப அமைதியா பொறுமையா இருந்து அவங்க சொல்ற எல்லா வேலையும் செய்றீங்க. ஆனாலும் இவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்ற பேச்ச கேட்டு என்னால கேட்க முடியாது. நான் என் வீட்டுக்கே கிளம்புறேன். வளரதுக்கு இல்ல அழகுமதி கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல அழகுமதி கொஞ்சம் பொறுமையா இரு. மதியதுக்கு, மலரக்கா நான் இந்த வீட்டுல இருந்தாலும் இவங்க யாரும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க, என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டாங்கன்னு கிளம்பிடுறாங்க. ராஜலட்சுமி எதுக்கு, பாத்தியா சுரேஷ், மதி உன்னுடைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, அப்புறம் எப்படி எங்க பேச்ச கேட்பா. பரவாயில்ல, கொஞ்ச நாள் அவங்க அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும், அப்பதான் நம்மளை பத்தி புரிஞ்சுப்பா. பாகியராஜ் உடனே, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா மதி நம்ம வீட்லயே இருந்திருப்பாங்க. நீங்க யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப பாரு சுரேஷ், அழகுமதி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாம எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச முடியும். அவங்க நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ராகமா பாகியராஜ் கிட்ட, பாகியராஜ் சுரேஷ் என்ன பேசினாலும் சரியாதான் இருக்கும், அதனால நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. சுரேஷ் மனசுக்குள்ள, மதி இப்ப கூட என் பேச்ச கேட்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டா, கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா நம்ம கிட்ட பேச வருவாங்க. ஆனா இந்த முறை அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாகியராஜ் ரேவதிக்கு போன் பண்ணி, சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசினதுனால அவ அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா ரேவதி. இப்ப வீட்டுல யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் தான் சுரேஷ் கிட்ட பேசி பார்த்தேன், அவன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். ரேவதி எதுக்கு, அழகுமதிய பத்தி எனக்கு தெரியும்னு, அவ கண்டிப்பா என்ன செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். ஆனா மலரணி ரொம்ப பொறுப்பா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாத்துப்பாங்க. நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் மலரணிய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி அழகுமதியை புரிஞ்சுப்பாங்க. அழகுமதி பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம். நானும் பேசி பார்த்தேன் ரேவதி, என்ன செய்யறதுன்னே தெரியல. தங்கராஜ் வீட்டுக்குள்ள வருவதை பார்த்ததும் ரேவதி உடனே, அண்ணன் நான் போன் வைக்கிறேன், தங்கராஜ் வந்துட்டாரு, அப்புறம் என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னு வச்சிடுறாங்க. தங்கராஜ் ரேவதி கிட்ட, என்ன ரேவதி யார்கிட்ட பேசிட்டு இருக்க. இல்லைங்க பாகியராஜ் என்ன போன் பண்ணாரு. ஏன், இன்னைக்குதானே உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், நீ எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்த, சரி சரி சிரிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்ப, ஆனா இங்க வந்த உடனே ரொம்ப அமைதியாயிட்ட. உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவ, அப்படித்தானே. இப்ப எதுக்கு பாகியராஜ் போன் பண்ணிருக்கான். இல்லைங்க அழகுமதி இப்ப வீட்டுல இல்லையா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதுக்கு என்ன, எப்படியும் உங்க வீட்டுக்கு திரும்பி வரத்தான் போறாங்க. இதையெல்லாம் சொல்றதுக்கு பாகியராஜ் போன் பண்ணிருக்கான். ஆனா தனக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிற உண்மையும் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அப்படிதானே ரேவதி, எனக்கு எல்லாம் தெரியும். பாகியராஜ் எல்லா உண்மையும் உடனே சொல்லிருவான்னு. இல்லைங்க உண்மையாவே அண்ணன் தனக்கு கிடைச்ச வேலை பத்தி எனக்கு சொல்லவே இல்லைங்க, இன்னைக்குதான் எனக்கே தெரியும். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ரேவதி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, பாக்யராஜ் போன் பண்ணி இதையெல்லாம் சொல்லும் போது வேலையை பத்தி சொல்லாமலா இருந்திருப்பான். நீதான் என்ன ஏமாத்துற, மறுபடியும் என்கிட்ட போய் சொன்ன அப்புறம் நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். இல்லைங்க நான் உண்மையத்தான் சொல்றேன், அண்ணன் நீ போன் பண்ணா நான் பேசவே மாட்டேன், போதுமா. சரி பாக்யராஜ் எதுக்கு போன் பண்ணான்னு சொல்லு. அதான் சொன்னல, அழகுமதி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ரேவதி எல்லா உண்மையும் சொல்றாங்க. உண்மையாத்தான் சொல்றியா ரேவதி, சுரேஷ் இப்படி இல்லாம பேசியிருக்கான், அப்ப அழகுமதி நீ உங்க வீட்டுக்கு வரவே முடியாது, அப்படித்தானே ரேவதி. என்னன்னு தெரியலங்க, ஆனா அழகுமதி நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். சுரேஷ் யோசிச்சு தெளிவாதான் பேசியிருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க, நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன், நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆமா அழகுமதி எப்போ என்ன புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசி இப்ப அனுபவிக்கிறா. எப்படியாவது நீங்க தான் அழகுமதி வீட்டுல பேசணும், அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அழகுமதியை நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சுரேஷ் கிட்ட நான் பேசுறேங்க அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. ரேவதி நீ சொல்றதுதான் சரி, அழகுமதியோட அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன், நானே அவர்கிட்ட பேசுறேன், இந்த பிரச்சனையை நானே சரி செய்யறேன், அதுக்கப்புறம் நீ சுரேஷ் கிட்ட பேசலாம். உண்மையாவே அழகுமதிக்காக நீங்க பேச போறீங்களா, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா தங்கராஜ் மனசுக்குள்ள, அழகுமதி தேவையில்லாம பேசி எனக்கு எவ்வளவு பிரச்சனை செஞ்சிருக்கா, இப்ப அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா, அவங்க அப்பா அம்மாவும் வரட்டும், நானே பாத்துக்கிறேன். சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சதே நான் தான். ஆனா அவ என்னையே தலைக்குனிய வைக்கணும் தேவையில்லாம பேசினா, அவளுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டாமா. அழகுமதி நீ சுரேஷ் வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது, எல்லாரும் முன்னாடி அவ தலை குனிஞ்சு நிக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. அழகுமதி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா, எனக்கு உன்னுடைய நிலைமை புரியுது அழகுமதி, இருந்தாலும் நீ சுரேஷ் வீட்டுல இருந்தாதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். எத்தனை நாள் தான் எங்க வீட்டுல இருக்க முடியும். அம்மா இனி அப்பா வேலைக்கு போக வேண்டாம், நம்ம குடும்பத்தை நானே பாத்துக்கிறேன், தங்கச்சி நல்லபடியா படிச்சு அவளும் ஒரு வேலைக்கு வந்துட்டா நாங்க உங்களை பாத்துக்குப்போம்.
கவலைப்படாம இருங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு தான் சொன்னேன். நீங்க தான் கேட்கல. கட்டாயப்படுத்தி என் வாழ்க்கையை நாசம் பண்றீங்க. இப்ப நான் அந்த வீட்டுல சந்தோஷமாவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. சுரேஷ் என்கிட்ட பேசுறதும் இல்ல. ராஜலட்சுமி அத்தை எப்ப பார்த்தாலும் ஏதாவது வம்பு பண்ணிட்டு பேசி பிரச்சனை செய்யறாங்க. நான் அந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு பிடிக்கல. எத்தனை நாள் தான் நான் பொறுமையா இருக்க முடியும்? காலேஜ் வேலையை வீட்டுல செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் பாக்கணும்னு சொல்றாங்க. மலரக்கா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பொறுப்பா பாத்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பிறந்தநாளை கூட கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட வீட்டுல என்னால எப்படிமா இருக்க முடியும்? நான் நம்ம வீட்லயே இருந்துக்கிறேன். தங்கராஜ் கம்பெனிக்கு அப்பா வேலைக்கு போகவும் வேண்டாம். அப்பா வாங்கின கடனை நானே திருப்பி தரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அகமதியோட அப்பா, இல்ல மதி, நீ என்ன சொன்னாலும் தங்கராஜ் என் பேச்ச கேட்க மாட்டாரு. நான் கண்டிப்பா வேலைக்கு வரணும்னு சொல்லுவாரு. ஏற்கனவே என்னால பணத்தை திருப்பி தர முடியலங்கிறதுனாலதான் இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு தங்கராஜ் சொன்னாரு. நானும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நீ சுரேஷ் வீட்டுல கஷ்டப்படுற. சுரேஷ் எப்பவுமே தங்கராஜ் பேச்சதான் கேட்பான். நான் வேணும்னா தங்கராஜ் வீட்டுல பேசி பாக்குறேன். அவர் சொன்னா கண்டிப்பா எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்க. எப்படிப்பா உங்களை பற்றி யோசிக்காம இருக்க முடியும்? நீங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் மறுபடியும் சுரேஷ் வீட்டுக்கு போக மாட்டேன். என் பக்கம் இருக்கிற உண்மைய சுரேஷ் புரிஞ்சுக்காம அவங்க அம்மா பேச்சுதான் கேக்குறாரு. என் பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம அவங்க அம்மா பேச்ச கேட்டு என்ன கேள்வி கேட்டா எப்படிப்பா என்னால அங்க இருக்க முடியும்? இனி இத பத்தி பேச வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்காக யார்கிட்டயும் அந்த ஆளுகிட்ட நீங்க பேச வேண்டாம். ராஜலட்சுமி அத்தை கிட்ட நீ கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் சுரேஷ் சொல்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் எதையுமே செய்யல. அப்புறம் எதுக்குதான் மன்னிப்பு நான் கேட்கணும்? அழகுமதி மனசுக்குள்ள, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் போக போறது இல்லை. என் வாழ்க்கையை நானே பாத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்கராஜ் மதியோட அப்பாவுக்கு போன் பண்ணி, நீங்க அழகுமதியை கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்றாரு. சார், ஏற்கனவே நடந்த பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? ஆமாமா, அதை பத்தி பேசத்தான் வர சொன்னேன். கண்டிப்பா மதியை கூட்டிட்டு வாங்க. ரேவதி தங்கராஜ் கிட்ட, பரவாயில்லைங்க, நீங்க அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறீங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகுமதி போற வழியில, அப்பா எதுக்குப்பா தங்கராஜ் வீட்டுக்கு போகணும்? அவர் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாரு. அவர் பிரச்சனை பெருசுதான் பண்ணுவாரு. நீங்க அவர் கம்பெனில வேலை செய்யறதுனால அவர் பேச்ச கேட்கலாம். நான் எதுக்கு கேட்கணும்? அழகுமதி, நீ இப்படி பேசாத. உன்னுடைய வாழ்க்கைக்காக நாங்க பேச வந்திருக்கோம். பொறுமையா இருன்னு சொல்றாங்க. ரேவதி அழகுமதி கிட்ட, நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா எங்க வீட்லயே இருந்திருக்கலாம். ஏன் உங்க வீட்டுக்கு போனீங்க? நான் சொல்ல வர்றதை யாருமே புரிஞ்சுக்கல ரேவதி. அதான் நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். எனக்கு புரியுது அழகுமதி. இருந்தாலும் சுரேஷ் இப்படி பேசி இருக்க கூடாது. எங்க அம்மாவை பத்தி தான் தெரியும்ல, அவங்க இப்படித்தான் தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்க. என்ன ரேவதி, அழகுமதி கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? காபி கொடுத்தாச்சுன்னா கிச்சன்ல போய் வேலையை பாருன்னு ரங்கராஜ் சொல்றாரு. ரங்கராஜ் அழகுமதியை பத்து, என்ன அழகுமதி, நீங்க எங்க வீட்டு மருமக, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இப்படி அழகுமதி யார் பேச்சும் கேட்காம தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சா சுரேஷ் எப்படி பொறுமையா இருப்பான்? மதியோட அப்பா, தங்கராஜ் சார், எங்களுக்கு புரியுது. மதிய கிட்ட நான் பேசுறேன். எப்படியாவது நீங்க தான் இந்த பிரச்சனை சரி செய்யணும். அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். எங்க மாமா வீட்டுல எல்லாரும் என் பேச்சு மட்டும்தான் கேட்பாங்க. நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஆனா அழகுமதி இப்படி பேசினது சரியில்லை. அதனால அவ எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா பிரச்சனை சரியாயிடுங்கிறவரு. அவங்க அப்பாவும், மதி, தங்கராஜ் சார் சொல்றதுதான் சரி. பேசாம நீ சம்மந்திட்ட மன்னிப்பு கேட்கல. அப்பா, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? பொறுமையா பொறுப்பான மருமகளாதான் இருந்தேன். அவங்கதான் என் பேச்ச கேட்கறது இல்ல. நான் நம்ம வீட்லயே இருக்கேன். தங்கராஜ் சொல்ற மாதிரி என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. தங்கராஜ் கோபமா, என்ன நீங்க உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நீங்க அமைதியா இருக்கீங்க. நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா அழுமதி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை வருது. பேசாம நீங்க என்னுடைய கம்பெனில வேலை பார்க்கணும்னா என் பேச்ச கேளுங்க. அழுமதி கண்டிப்பா சுரேஷ் வீட்டுல இருக்க எல்லா வீட்டையும் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நீங்க எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தரணும். இனி என் கம்பெனில வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. நாங்க இருக்கிறது உங்க பேச்சு கேட்கணும். எங்க அப்பா உங்க கம்பெனில வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் வேலைக்கு போறேன்ல, என் குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியும். எங்க அப்பா இவகிட்ட வாங்கின கடனை நானே திருப்பி தரேன். ஆனா உங்க பேச்சு எங்களால கேட்கவே முடியாது. நான் எதுக்கு சுரேஷ் வீட்டுல மன்னிப்பு கேட்கணும்? தேவையில்லாம பிரச்சனை செய்யல. என்ன சுரேஷ் புரிஞ்சுக்கல. என்கிட்ட தான் சுரேஷ் மன்னிப்பு கேட்கணும். தேவையில்லாம நீங்க எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க முதல்ல எங்க அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்க பேச்ச கேட்க முடியாது, மன்னிப்பும் கேட்க முடியாது. அப்பா, நம்ம கிளம்பலாங்கிறாங்க அழகுமதி. பாத்தீங்களா, உங்க பொண்ணு நம்ம கிட்டே இவ்வளவு திமிரா பேசுறா. இதே மாதிரிதான் எங்க அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் பேசினா அவங்க எப்படி பொறுமையா இருப்பாங்க? நான் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். என் பேச்சு கேட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாரு தங்கராஜ். இப்படி ஏளனமா பேசுறீங்களா? எதுக்காக இப்படி எங்களை வர சொன்னீங்க? எங்க அப்பாட்ட உடனே மன்னிப்பு கேளுங்க. இதோடம்மா, மதி, நீ கொஞ்சம் பொறுமையா இருடி. எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? நாம எதுக்காக இங்க வந்தோம்? எதுக்கு தங்கராஜ் பேச்ச கேட்கணும்? அப்பா, நீங்க இவருடைய கம்பெனிக்கு வேலைக்கு போக வேண்டாம். நம்ம குடும்பத்தை நானே பாத்துக்கிறேன். தங்கராஜ் சார், மன்னிச்சிருங்க. அழகுமதி இப்படி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. அப்பா, நீங்க கிளம்புங்கப்பா. வாங்கப்பா, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம். இப்படி எல்லாரையும் ஏளமா பேசி தலைக்குனிய வைக்கணுங்கிறதுக்காக வர சொல்லி இருக்காரு.
இவரோட பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, கிளம்பலான்னு மதி சொல்றாங்க. தங்கராஜ் மனசுக்குள்ள, அழகுமதி என் பேச்சு கேட்கவும் இல்ல, நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கவும் இல்ல, எல்லாரும் முன்னாடி எனக்கு கேள்வி கேட்டு என்ன தலைகுனிய வச்சுட்டா. உன் மேல வச்சிருக்க கோபத்துக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு.